Hello, hi, vanakkam. This is Dr. Parveen. +1 biology உடைய 19th chapter chemical coordination and integration அப்படின்ற chapter இந்த lectureல நாம ஸ்டார்ட் பண்ணலாம். போன lecturesல நாம nervous system அல்லது neuronal control and integration அப்படின்ற டாபிக் வந்து படிச்சோம். அதுல நம்மளுடைய உடலுடைய physiological function-ஐ கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம் nervous system. அதோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இன்னொரு சிஸ்டம் தான் வந்து endocrine system. The neural system and the endocrine system jointly coordinate and regulate physiological functions in the body. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நிறைய physiological functions நம்மளுடைய உடம்புல செய்யுது. So இந்த nervous system and endocrine system இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, nervous system is very fast in acting. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு நெருப்புல கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்ம உடனே அந்த இடத்துல இருந்து கையை எடுத்துரும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதுல வந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் கம்யூனிகேஷன் அது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, வெரி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். வேறஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அதனுடைய ஸ்பீட் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா ஸ்லோவா இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லாங் டேர்மா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன் சிந்தசிஸ், நம்ம வளர்றதுக்கு தேவையான ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன். சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து 30-35 வயசு வரைக்கும் நல்லா வளரும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் காரணம் க்ரோத் ஹார்மோன். ஒரே நாள்ல நிறைய க்ரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோ ஆகுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டெலிவரிக்கு ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு டெலிவரிக்கு தேவையான ஹார்மோன் ஆக்சிடோசின். ஓகே, அண்ட் அந்த குழந்தைய வெளியில வரதுக்கான ஹார்மோன், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் ஸோ பால் வரதுக்கான ஹார்மோன், இதெல்லாமே வந்து ஸ்லோவா தான் வேலை செய்யும், ஆனா ஸ்டெடியா வேலை செய்யும். ஓகே, ஸோ த எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் ஆர் ஸ்லோ இன் ரெஸ்பான்ஸ் வேரஸ் தே ஆர் லாங் டேர்ம், நீண்ட நாட்கள் அது வேலை செய்யும். வேரஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஷார்ட் டேர்ம். நர்வஸ் சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம் இது ரெண்டத்துடைய டார்கெட்டும் ஒண்ணுதான்ப்பா. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ உடம்புடைய மத்த ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி மத்த ஆர்கன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ பிரெயினுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடி, இதுதான் இந்த ரெண்டு சிஸ்டத்துடைய ஒரே டார்கெட், ஒரே கோல். ஆனா நர்வஸ் சிஸ்டம் இது ரொம்ப ஃபாஸ்டா செய்யுது, ஷார்ட் டேர்ம்ல செய்யுது. எண்டோக்ரைன் சிஸ்டம் ஸ்லோவா செஞ்சாலும் ரொம்ப லாங் டேர்ம்ல ஸ்டெடி ஃபேஸ்ல செய்யுது. ஓகே, ரைட். ஸோ நர்வஸ் சிஸ்டம் இதனுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இட் இஸ் த்ரூ நியூரான்ஸ். நியூரான்ஸ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆகும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆகும். நர்வஸ் சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம் இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு டார்கெட், ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ பிரெயின் சொல்ற விஷயத்த கிட்னிக்கு தெரியப்படுத்தணும். ஸோ கிட்னி அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை மறுபடியும் பிரெயினுக்கு தெரியப்படுத்தணும். வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிட்னி வந்து ஹார்ட்டுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பும், ஸ்டமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பும். இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு போறது தான் இந்த சிஸ்டத்துடைய வேலை. இதுல நர்வஸ் சிஸ்டம் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு போகுது அப்படின்னா, த்ரூ நியூரான்ஸ். நியூரான்ஸ் வழியா அது வந்து ஃபாஸ்டா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா அதை எடுத்துட்டு போயிடுது. Okay, and they also produce neurotransmitters. Whereas endocrine system எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு போகுது அப்படின்னா, through chemical messengers, அதாவது ஹார்மோன்ஸ். ஹார்மோன்களை உற்பத்தி செய்து பிளட்ல ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அந்த பிளட் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் ஹார்மோன் போகும். இப்போ பிரெயின் வந்து கிட்னிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்னில தான் அந்த ஹார்மோன்ஸ்க்கான ரிசப்டார்ஸ் இருக்கும். ஆனா பிளட்ல எல்லா இடத்துலயும் அந்த ஹார்மோன் சர்க்குலேட் ஆகும். கிட்னியை ரீச் பண்ண பிறகு அந்த ஹார்மோன் ரிசப்டார் மேல இந்த ஹார்மோன் கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்தவொடனே அது ஆக்டிவேட் ஆகி அந்த சிக்னலை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்ல நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா வந்து கிளாண்ட்ஸ், சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் கிளாண்ட்ஸ்? A gland is an organ which produces and releases substances that perform a specific function in the body. So இந்த gland அப்படின்றது அது ஒரு ஆர்கன் தான். அது என்ன பண்ணும்? சில கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் வேற ஒரு பார்ட் ஆஃப் தி பாடியில போய் வேற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனை செய்யும். ஓகே, ஸோ இந்த கிளாண்ட எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து நாம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு எக்ஸோக்ரைன் கிளாண்ட், இன்னொன்னு எண்டோக்ரைன் கிளாண்ட்.
So what are exocrine glands? The exocrine glands secrete substances into a ductal system to an epithelial surface. So for example, இந்த picture பாருங்க. So இந்த இடத்துல duct அப்படின்னு இருக்கு. What is duct? Duct அப்படின்னா ஒரு குழாய் மாதிரி, இந்த மாதிரி டியூப் மாதிரி இருந்துச்சுன்னா இதை நாம duct அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, duct. So exocrine glands என்ன பண்ணோம்னா இந்த duct சுத்தி நிறைய secreting cells இருக்கும். ஓகே, அந்த ஹார்மோனையோ இல்லைன்னா அந்த புரோட்டீனையோ செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் அந்த கெமிக்கலை செக்ரீட் பண்ணி இந்த டக்ட் வழியா உள்ள அனுப்பும். ஸோ இந்த டக்ட் வெளியில வர்றதுக்கு ஒரு ஹோல், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதன் வழியா அந்த கெமிக்கல் வந்து வெளியில வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால் எக்ஸோக்ரைன். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல் ஒரு குழாய் வழியா, ஒரு டக்ட் வழியா வெளியே வந்துச்சுன்னா அது எக்ஸோக்ரைன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வெட் கிளாண்ட் நம்ம உடம்புல வேக்குது இல்லையா? ஸோ ஸ்வெட் கிளாண்ட் எப்படி நம்ம ஸ்கின்ல ஸ்வெட் வரத்துக்கான ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு, அந்த செக்ரீஷன் செல்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணுது, இந்த டக்ட் அப்படின்ற குழாய் வழியா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு வெளியில தள்ளுது. அதுதான் வந்து ஸ்வெட் கிளாண்ட். அதே மாதிரி ஆயில் ஃபார்ம் ஆகுது இல்லையா ஸ்கின்ல எல்லாம், செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்ற கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டக்ட், ஒரு பைப், ஒரு குழாய் வழியா அந்த ப்ராடக்ட் வெளியில வந்துச்சுன்னா ஸோ அந்த டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த அதர் நேம் ஃபார் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இஸ் டக்ட் கிளாண்ட். ஓகே, வேறஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா எண்டோ மீன்ஸ் இன்சைட், உள்ள. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது ஒரு ஆர்கன். இந்த ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ், சில வகையான ஸ்பெஷல் செல்ஸ் என்ன பண்ணும், ஒரு கெமிக்கல்ல தட் வி கால் அஸ் ஹார்மோன் கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கனுக்குள்ளேயே அப்படியே உள்ள இருக்கும். ஓகே, ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் எங்க இருக்கு, ஆர்கனோடைய உள்ள இருக்கு. தென் திஸ் டைரக்ட்லி கெட்டிங் டிரான்ஸ்ஃபர் வயா தி பிளட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பிளட் ஸ்ட்ரீம் வழியா இந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுது, டைரக்டா பிளட்ல வந்து கலக்குது. திஸ் இஸ் கால் எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து தனியா டக்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது, அது போறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும், அந்த ஆர்கன் உள்ளேயும் ரிலீஸ் பண்ணும், ஆர்கனுடைய வெளியிலையும் ரிலீஸ் பண்ணும். அங்க வரக்கூடிய பிளட் வெசல்ஸ் அந்த ஹார்மோன்ஸை எடுத்துட்டு பிளட்ல சர்க்குலேட் பண்ணி உடம்புடைய மற்ற ஆர்கன்ஸ்க்கு அது கொண்டு போகும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ த எண்டோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட் ஸ்ட்ரீம்ல கொண்டு போய் அதை வந்து டைரக்டா கலக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டக்ட்லெஸ் கிளாண்ட். ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்ட்ல என்ன இருக்காது, டக்ஸ் அப்படின்ற இந்த டியூப்ஸ் இருக்காது. எண்டோக்ரைன் கிளாண்டுடைய செக்ரீஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் ஆர் ஹார்மோன்ஸ்? The chemicals produced by endocrine glands released into the blood and transported distantly to a located target organ. So endocrine gland அப்படின்னா இப்போ ஒரு endocrine gland இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் பாருங்க, இதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட். இது வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை செக்ரீட் பண்ணுது. ஓகே, இது செக்ரீட் பண்ணி இதோடைய உள்ள இருந்து அது என்ன பண்ணுது, வெளியில ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அந்த கெமிக்கலை அப்படியே பிளட்ல கலந்து எடுத்துக்கிட்டு உடலுடைய எல்லா பகுதிக்குமே போகும். ஸோ எந்த டார்கெட் டிஷ்யூல அந்த ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ்க்கான ரிசப்டார் இருக்கோ அதுல போய் அது உட்கார்ந்தவொன்னு இந்த செல் ஆக்டிவேட் ஆகி அதனுடைய ஃபங்க்ஷனை செய்யும். வேற நான் டார்கெட் செல், அதாவது இந்த ஸ்பெசிபிக் கெமிக்கலுக்கு ரிசப்டார் இல்லாத வேற ஒரு செல் மேல வந்து இது உட்கார்ந்துச்சுன்னா இது வேலை செய்யாது. ஓகே, so that kind of chemicals are called as hormones. So these hormones are non-nutrient chemicals. இந்த ஹார்மோன்ஸ்ல எந்த வகையான நியூட்ரிஷனுமே கிடையாது. They act as intercellular messengers. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல ஒரு மெசேஞ்சர் மாதிரி ஆக்ட் பண்ணுது, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடிய வேலை தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செக்ரேட்டிங் செல்லுக்கோ இந்த டார்கெட் செல்லுக்கோ நடுவுல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண வேலையை தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் செய்யுது. ஓகே, ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு எக்ஸைட் அப்படின்னு மீனிங். டு எக்ஸைட், அதை வந்து எக்ஸைட் பண்றது, ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். And hormones are released in trace hormones.
அதிகமான அளவுல எல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா தான் செக்ரேட் ஆகும். தேவையான அளவு தான் செக்ரேட் ஆகும். தேவை இல்லாத போது அதோடைய கண்ட்ரோல் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஹார்மோன்ஸ் ஒரு இடத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு செல்லுடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸும் பண்ணும், இல்லைன்னா டிக்ரீஸும் பண்ணும். தே ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல். என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இன்க்ரீஸும் பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனை குறைக்கவும் செய்யும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஹார்மோன் வந்து பிளட்ல கலந்துடுச்சு இல்லையா? ஸோ இந்த பிளட்ல வந்து கலந்துடுச்சு இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன். ஸோ டார்கெட் டிஷ்யூல போய் உட்கார்ந்து அதோடைய ஃபங்க்ஷனை செஞ்சிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பிளட்லேயே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ எக்ஸஸா இருக்கக்கூடிய இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் லிவர்ல போயிடும். பிளட் வந்து எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது இந்த பிளட் வந்து லிவர்ல போகும். ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? தே ஆர் கன்வெர்டட் இன்டு inactive compounds. ஸோ ஃபங்க்ஷனலா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் inactive molecules எது மாத்தும்? லிவர் மாத்தும். லிவர் மாத்தி அதை கிட்னி யூரின் வழியா எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா என்னவா இருக்கும்னா they are water soluble proteins. soluble proteins ஆ இருக்கும். Okay, the hormones are mostly soluble, water soluble proteins ஆ இருக்கும். இல்லனா fat soluble steroids ஆ இருக்கும். some steroid hormones வந்து steroids. Right? Okay, let's move on to endocrine glands. எது endocrine glands அப்படின்னு பார்க்கலாம். Okay, the endocrine glands and hormone producing diffused tissues or cells are located in different parts of our body. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ்லாம் எங்க இருக்கு நம்மளுடைய பாடி அப்படின்னு பார்த்தா நிறைய தலையில இருந்து கால் வரைக்கும் நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரெயின்ல ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பைனியல் கிளாண்ட் இதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட். த்ராட் ரீஜியன்ல தைராய்டு, பாராதைராய்டு ஹார்மோன். செஸ்ட்ல தைமஸ். ஓகே, அண்ட் அப்டோமன் பகுதியில பான்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட். அண்ட் அதே மாதிரி பெல்விக் ரீஜன்ல ஓவரி, ஃபீமேல்ல வந்து ஓவரிஸ் and male வந்து testis. இதெல்லாமே வந்து endocrine glands. These are specific glands. இதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணி ரெகுலேட் பண்றது. இந்த endocrine glands நம்ம 3 டைப்ஸா பிரிக்கிறோம். எதை வச்சுன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பொறுத்து. எக்ஸ்க்ளூசிவ் glands, neuroendocrine glands and partial endocrine glands. எக்ஸ்க்ளூசிவ் glands அப்படின்னா என்னன்னா சில ஆர்கன்ஸ் இருக்கும் அதோட ஃபங்க்ஷன் வெறும் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆகுறது மட்டும்தான், ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும்தான். எக்ஸ்க்ளூசிவ்லி தே ஆக்ட் அஸ் அன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இந்த வேலையை மட்டும்தான் அது செய்யும். அதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட், பைனியல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், தைமஸ் இது எல்லாமே வெறும் எண்டோக்ரைன் கிளான்ஸா மட்டும்தான் வேலை செய்யும். ஹார்மோன் செக்ரீஷன் பண்றது தான் அதோடைய வேலை. ரைட். ரெண்டாவது நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்ட். இதுக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு நர்வஸ் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆகும், இன்னொன்னு வந்து எண்டோக்ரைன் சிஸ்டத்துலயுமே இன்வால்வ் ஆகும். தட் இஸ் கால்ட் நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகே, த்ரூ நியூரோனல் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ எண்டோக்ரைனல் கண்ட்ரோல் 2 வேலையுமே இது செய்யும். தட் இஸ் ஹைப்போதலாமஸ். ஸோ த ஒன்லி gland which act as a neuroendocrine gland எது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். மூணாவது பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட். சில ஆர்கன்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில ஆர்கன்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேற, ஆனா அது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆகும் இன் அடிஷன் வேலை செய்யும். தே ஆர் கால்ட் பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எக்ஸாம்பிள் pancreas, gastrointestinal tract, epithelium, குடல் இருக்கு இல்லையா, கட், gastrointestinal tract. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த எபிதீலியல் செல்ஸ், இந்த எபிதீலியல் செல்ஸ் வந்து ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்னி, ஹார்ட், gonads, testis, ovaries அதெல்லாமே and placenta. Okay, so these are all partial endocrine glands. Right. So இதுல நம்ம இந்த லெக்சர்ல hypothalamus, thyroid மற்றும் pineal glands பத்தி பார்க்கலாம். First, hypothalamus. So what is hypothalamus? Hypothalamus is present in the basal part of diencephalon or forebrain. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம், பிரெயினை வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு 3 ரீஜியனாக பிரிப்போம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஓகே, ஸோ அதில் முன்மூளையில் கீழே ஃபோர் பிரெயினுடைய கீழே பேசல் பகுதியில் இருக்கிறது தான் வந்து ஹைப்போதலாமஸ்.
ஹைப்போதலாமஸ், தலாமஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து டயன்செஃபலான் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து, சோ நான் இத கிரீனா மாத்துறேன். இந்த கிரீன் கலர்ல இருக்கிற இந்த ரீஜியன் தான் என்னது, ஹைப்போதலாமஸ். திஸ் இஸ் கால்ட் ஹைப்போதலாமஸ். ஓகே, சோ இது எப்படி இருக்கும்? This is a small cone shaped structure that projects outwards from the brain ending in a pituitary stack. So cone shapeல இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே இப்படி இருக்கு இல்லையா, அப்படி cone shapeல. ஓகே, இந்த பிக்சரை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த கிரீன் கலர்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு cone shaped structure. So this is called as hypothalamus. ஓகே, சோ இந்த கிரீன் கலர்ல இருக்கதா வந்து ஹைப்போதலாமஸ். கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். இது என்ன பண்ணோம்னா வந்து அப்படி பிரெயினுடைய அந்த பகுதியில இருந்து கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டாக், ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்து கீழே இன்னொரு ஆர்கன்ல வந்து இறங்கி வந்து முடியும். ஓகே, சோ ஹியர் திஸ் இஸ் ஹைப்போதலாமஸ். இது எங்க வந்து ஒரு தண்டு மாதிரி இருக்கோ இதை நாம பிட்யூட்டரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபண்டிபுலம். சோ ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, பிட்யூட்டரி கிளாண்ட். Okay, so the hypothalamus contains several groups of neurosecretory cells called nuclei which produces hormones. So இந்த hypothalamus குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ் இருக்கும். அது வந்து நியூரான்ஸ் தான், ஆனா அதுக்குள்ள வந்து செக்ரீஷன்ஸ்மே வந்து நடக்கும். அதுதான் வந்து நியூரோசெக்ரீட்டரி செல்ஸ். அந்த செல்ஸ் தான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து நிறைய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து செய்யுது. ஹைப்போதலாமஸ் உடைய ஹார்மோன்ஸ். ஓகே, ஹைப்போதலாமஸ் இஸ் இன் பிட்வீன் நியூரோனல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். நியூரான்ஸ் வழியாவும் இது சிக்னல்ஸை பாஸ் பண்ணும், எண்டோக்ரைன் செக்ரீஷன் அதாவது ஹார்மோன்ஸ் வழியாவும் இதனுடைய சிக்னல்ஸ் அது வந்து பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் இட் இன்டர்லிங்க்ஸ் போத் தி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பிக்சரை தான் நம்ம ஜூம் பண்ணி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது என்னது, திஸ் இஸ் த பிட்யூட்டரி கிளாண்ட். திஸ் இஸ் பிட்யூட்டரி. ஓகே, ஸோ அதை தான் நம்ம பெருசா பார்க்கும்போது இந்த ரீஜன் வந்து பிட்யூட்டரி, இந்த ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸ். இது ரெண்டும் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக், கொம்பு மாதிரி தண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஃபண்டிபுலம் இல்லைன்னா பிட்யூட்டரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம என்ன சொல்றோம்னா we call pituitary gland as the master endocrine gland of our body. மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், பிட்யூட்டரி கிளாண்ட சொல்றோம். ஏன்னா இது நிறைய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பாடியுடைய கண்ட்ரோலை வந்து ரெகுலேட் பண்ணுது. வேரஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு கிளாண்ட் தான் வந்து ஹைப்போதலாமஸ். Okay, so though the pituitary gland is known as the master endocrine gland, master endocrine gland நம்ம எது சொல்றோம், பிட்யூட்டரியை தான் சொல்றோம். ஆனா அந்த மாஸ்டர் கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ். எப்படின்னா ஹைப்போதலாமஸ் சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணி பிட்யூட்டரிக்கு அனுப்பிச்சாதான் பிட்யூட்டரி ஹார்மோன் அதனுடைய ஹார்மோனை செக்ரீட் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஓகே, ரைட், அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. It produces neurotransmitters which regulate the secretion of the pituitary gland. Pituitary gland control பண்ணக்கூடிய இன்னொரு gland வந்து hypothalamus. So அதனால இத நம்ம neuroendocrine gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Right. So இந்த hypothalamus ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து two types of hormones. ஒன்னு ரிலீசிங் ஹார்மோன், இன்னொன்னு இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஹைப்போதலாமஸ் போய் ஹைப்போதலாமஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன் வந்து கீழே இருக்கக்கூடிய பிட்யூட்டரி ஹார்மோனு கண்ட்ரோல் பண்ணுதுப்பா. ஸோ அதை அனுப்பக்கூடிய ஹார்மோன் வந்து ரெண்டு வேலை செய்யும். ஒன்னு பிட்யூட்டரி ஹார்மோன்ஸை போய் அதிகமா நீ செக்ரீட் பண்ண சொல்லு அப்படின்ற கண்ட்ரோலை கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிலீசிங் ஹார்மோன். இல்லைன்னா ஹைப்போதலாமஸ் சொல்லும் பிட்யூட்டரி கிட்ட ஓகே ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும். ரெண்டு இன்ஃபர்மேஷனை தான் சொல்லும் ஹைப்போதலாமஸ். ஓகே, லெட் மீ ட்ரா ஹியர். இப்போ இது ஹைப்போதலாமஸ் வச்சுக்கோங்க, இது ஹைப்போதலாமஸ், இது வந்து பிட்யூட்டரி. ஓகே, பிட்யூட்டரி. ஸோ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். ஸோ பிட்யூட்டரி அந்த இன்ஃபர்மேஷனை
நம்ம பாடியுடைய மத்த ஆர்கன்ஸ்க்கு, கிட்னிக்கு, லிவருக்கு, அந்த மாதிரி ஹார்ட்டுக்கு, மத்த ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கும். ரைட்? சோ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு சில வகையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னன்னா, நிறைய ஹார்மோனை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்ற ஒரு கண்ட்ரோல். தட் இஸ் கால்ட் ரிலீசிங் ஹார்மோன். ரிலீசிங் ஹார்மோன் which stimulate the secretion of pituitary hormone. உடனே இந்த ரிலீசிங் ஹார்மோனை பார்த்துட்டு பிட்யூட்டரி என்ன பண்ணோம், மற்ற ஆர்கன்ஸ்க்கு நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நமக்கு சிக்னல் வந்துடுச்சு, ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த டார்கெட் ஆர்கனுக்கு அது வந்து கண்ட்ரோலை கொடுக்கும். இது ஒரு வகையான சிக்னல். இன்னொரு வகையான சிக்னல் என்ன பண்ணோம்னா, ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு ஸ்டாப் பண்ண சொல்லு. இது ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் டீச்சருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. ஓகே, ஸ்டாப் பண்ண சொல்லு, போதும் ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்ற சிக்னல். ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஸோ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு சிக்னல்ஸை கொடுக்கும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், இந்த ஆர்கனை போய் பிட்யூட்டரி உடனே இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் ரிலீஸ் பண்ண உடனே டார்கெட் ஆர்கன்ஸ்ல போயிட்டு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது வந்து குறைச்சிக்கும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கும். Okay, inhibiting hormone which inhibit the secretion of the pituitary hormone. So இந்த மாதிரி ஒன்னு releasing hormone இல்லனா inhibiting hormone, இதுதான் வந்து hypothalamus செய்யுது. Right? So hypothalamus உடைய இந்த ஹார்மோன்ஸ்லாம் என்ன, இதோட பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா நடுவுல ரிலீசிங் இல்லைன்னா இன்ஹிபிட்டிங் அப்படின்ற வேர்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஹைப்போதலாமஸ் உடைய ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் தைரோட்ரோபின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், தைரோட்ரோபினை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற ஹார்மோனை யாருக்கு கொடுக்கும், பிட்யூட்டரி. உடனே பிட்யூட்டரி தைரோட்ரோபின் செக்ரீட்டிங் ஹார்மோன், தைரோட்ரோபினை செக்ரீட் பண்ணு அப்படின்ற சிக்னலை வந்து அடுத்து தைராய்டு கிளாண்டுக்கு கொடுக்கும். ரைட்? கோனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், growth hormone releasing hormone. See, growth hormone releasing hormone. Hypothalamus pituitaryக்கு growth hormone releasing hormone சென்ட் பண்ணும். அதாவது growth hormone ரிலீஸ் பண்ணு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை செட் பண்ணும். உடனே பிட்யூட்டரி என்ன பண்ணும், growth hormone செக்ரீட் பண்ணி உடம்புக்கு அனுப்பும். ஓகே, prolactin releasing hormone, luteinizing releasing hormone and மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இது எல்லாமே என்னது, ஸ்டிமுலேட் ப்ரொடக்ஷனுக்கான ஹார்மோன். அதே மாதிரி இன்ஹிபிஷனுக்கான ஹார்மோன் வந்து growth ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஸோ அதிகமாக growth ஹார்மோன் வந்துட்டே இருக்கக்கூடாது, குழந்தை அப்புறமா ரொம்ப வளர்ந்துரும் இல்லையா. ஸோ growth ஹார்மோன் போதும் அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு growth ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் போதும் growth அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். உடனே இட் இன்ஹிபிட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன். உடனே பிட்யூட்டரி என்ன பண்ணும், growth ஹார்மோனுடைய செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, prolactin inhibiting hormone and melanocyte stimulation inhibiting hormone. So இதெல்லாமே வந்து different inhibition and releasing hormone secreted by hypothalamus. Okay, so இந்த hypothalamus எப்படி pituitary gland கண்ட்ரோல் பண்ணுது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹைப்போதலாமஸ் எப்படி பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த பிக்சர் உங்க என்சிஆர்டில இருக்க பிக்சர் தான், இது கவனமா பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் இந்த கிரே கலர்ல இருக்குல்லமா, இதுதான் ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ், இந்த கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ், இதுக்குள்ள நியூரோ செக்ரீட்டரி நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த நியூரான்ஸ். ஓகே, ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ், ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ். ஓகே, சோ இந்த நியூரான்ஸை பாருங்க, நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு, இதுதான் வந்து ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ். சோ இந்த நியூரான்ஸ் இந்த பிளாக்கா இருக்குல்ல, அது என்னன்னா இந்த நியூரான்ஸ்குள்ள செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகே, இது வந்து ஹைப்போதலாமஸ் உடைய ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை ஹைப்போதலாமிக் நியூரான். இந்த இடத்துல பாருங்க, இது என்னது, இந்த பிளாக்கா இருக்கிறது இந்த ஹார்மோன். ஓகே, ரைட். சோ இந்த ஹைப்போதலாமஸ் is linked to the pituitary. பிட்யூட்டரியில வந்து ரெண்டு ரீஜன் இருக்கு, ஒன்னு வந்து anterior pituitary, இன்னொன்னு posterior pituitary. anteriorனா முன்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிட்யூட்டரி, பின்பக்கமாக இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஹைப்போதலாமஸ் உடைய இந்த
செக்ரீஷன் முன்பக்கமா இருக்க பிட்யூட்டரியில போய் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து டைரக்டா பிளட் வெசல்ஸ் மூலமா கனெக்ட் ஆகும். So see here, the hypothalamic hypophyseal portal blood vessel connects the hypothalamus and the anterior pituitary. So இந்த இடத்துல இவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இது என்னது அப்படின்னா இந்த இடத்துல இவங்க கொடுத்திருக்க இந்த டயக்ராம் இது என்னது, இது கொச்ச கொச்சான்னு இருக்கே அப்படின்னா இதுதான் என்னது, blood vessel. Okay, blood vessel capillaries. So இந்த blood vessel ஓட பேர் என்னது, hypothalamic hypophyseal portal blood vessels. So hypothalamusையும் anterior pituitaryயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு blood vessel. Okay, hypothalamusையும் anterior pituitaryயும் கனெக்ட் பண்ணக்கூடிய blood vessel. So இதன் வழியா என்ன ஆகுது, arterial blood வந்து உள்ள போகுது. Then இதன் வழியா என்ன ஆகுது, venous blood வந்து வெளியில வருது. Okay, so இந்த mesh மாதிரி இருக்குல்ல இந்த நெட்வொர்க், wait, இந்த mesh மாதிரி இருக்குல்ல இந்த நெட்வொர்க் ஃபுல்லா என்னதுப்பா, இந்த நெட்வொர்க் ஃபுல்லா blood vessels. Okay, understand? So இப்போ hypothalamus secrete பண்ணக்கூடிய ஹார்மோன். So இந்த hypothalamic neurons வந்து ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன் டைரக்டா எங்க ரிலீஸ் ஆகுது, இந்த இடத்துல வரக்கூடிய blood vessel ரிலீஸ் ஆகி, ஓகே, அது எந்த ரீஜன்ல வருது, anterior pituitaryல வந்து, and இந்த blood வந்து எங்க போகுது, பாடியோடைய மத்த ஆர்கன்ஸ்க்கு டைரக்டா போகுது. சோ ஹைப்போதாலமஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் anterior pituitaryக்கு எதன் வழியாக வருது, it is directly through the blood vessels. சோ இந்த இடத்துல அது என்னவா வேலை செய்யுது, எண்டோக்ரைன் கிளாண்டா வேலை செய்யுதா இல்ல நியூரோனல் கிளாண்டா வேலை செய்யுதா, எண்டோக்ரைன் கிளாண்டா வேலை செய்யுது. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்னது, ஒரு கிளாண்ட் அதோடைய ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டா பிளட்ல கலந்துச்சுன்னா அதுதான் எண்டோக்ரைன் கிளாண்ட். சோ ஹைப்போதாலமஸ் அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை மெசேஜஸா என்ன பண்ணுது, டைரக்டா anterior pituitaryல கலந்துடுது. சோ anterior pituitary அதை வந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய வேலையை செய்யுது. ஓகே, சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹைப்போதாலமஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது டைப் வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ். ஓகே, இந்த சைட்ல இருக்கக்கூடிய hypothalamus is connected with the posterior pituitary through a nerve bundle. So that is called hypothalamic hypophyseal axis. அதாவது hypothalamus posterior pituitary கூட எப்படி அதோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது அப்படின்னா, it is through neurons. இந்த இடத்துல blood circulation கிடையாது, neurons வழியா. So இந்த hypothalamic neurons அதனுடைய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. அந்த நியூரானுடைய ஆக்சான் பாருங்க எங்க வந்து முடியுது, போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த இடத்துல வரைக்கும் வந்து முடியுது இல்லையா. சோ இந்த இடத்துல வந்து முடியுது, இந்த இடத்துல அந்த நியூரான்ஸ் வந்து அதனுடைய ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிடும். சோ உடனே போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை செய்யும். சோ ஹைப்போதாலமஸ் கம்யூனிகேட்ஸ் வித் தி போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிட்யூட்டரி த்ரூ எதன் மூலமாக, நியூரோனல் ஸ்டிமுலேஷன் மூலமா. சோ அதனாலதான் ஹைப்போதாலமஸ் நம்ம நியூரோ எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்றோம். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கூட நியூரோனல் கனெக்ஷன் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது, ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு கூட எண்டோக்ரைன் கனெக்ஷன் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது. சோ இந்த இமேஜ பாருங்க, இது வந்து ஹைப்போதாலமஸ், இது வந்து பிட்யூட்டரி, இந்த பல்பு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பிட்யூட்டரி. ஓகே, சோ திஸ் இஸ் போஸ்டீரியர் பிட்யூட்டரி, இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி. So hypothalamus anterior pituitary க்கு communication எதன் மூலமாக அனுப்புது, chemical messengers directly via the blood. அதனால வந்து அது வந்து ஹார்மோன்ஸ் இல்லையா. சோ அது வந்து அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன், ப்ரோலாக்டின், growth ஹார்மோன், கோனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், இந்த வகையான ஹார்மோன் எல்லாமே இதனுடைய சிக்னல்ஸ் எல்லாமே எதன் வழியா வருது அப்படின்னா, it is through anterior pituitary க்கு எதன் வழியா வருது, that is through endocrine system வழியா வருது. okay, endocrinal secretion வழியா வருது. okay, and whereas hypothalamus posterior pituitary க்கு சில வகையான சிக்னல்ஸ் கொடுக்குது. எதுக்கு, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, ஆக்சிடோசின் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரியான ஹார்மோன் வாசோப்ரெசின் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. சோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் போஸ்டீரியர் பிட்யூட்டரி
எப்படி வருதுன்னா it is through neuronal control. so இதெல்லாமே எப்படி neural secretion, அதாவது டைரக்டா அதோடைய neuronal cells வந்து ரிலீஸ் பண்ணிடுது. okay, this is through neural secretion. okay, right. so hypothalamus நிறைய functions பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன functions அப்படின்னு பார்க்கலாம். so hypothalamus maintain homeostasis, நம்ம பாடி வந்து ஸ்டேபிளா internal temperature, internal எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு hypothalamus உதவுது. so that is called as homeostasis, maintaining the stable internal environment. so எப்படி அப்படின்னா வந்து it regulates heart rate, blood pressure, body temperature, okay, electrolyte balance, இது எல்லாமே வந்து homeostasis கீழே வரும். right. then hunger, நமக்கு பசிக்கிறது, நமக்கு தண்ணி தாக எடுக்கிறது, okay, நமக்கு தூக்கம் வராது, sexual drive, mood. இந்த இடத்துல நம்ம மூட் அப்படின்றது என்னன்னா நமக்கு கோவம் வர்றது, நமக்கு போர் அடிக்கிறது, டல்லா இருக்கிறது, டிப்ரெஷனா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னது? ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் தான் இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுது. ரைட். ஸோ இந்த இடத்துல ஏன் இது வந்து இந்த இந்த நம்மளுடைய மூடு, செக்ஷுவல் டிரைவ் இதெல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, hypothalamus is an important part of limbic system. லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம் சென்ட்ரல் நியூரஸ் சிஸ்டம்ல. ஸோ லிம்பிக் சிஸ்டத்துடைய ஒரு பார்ட் வந்து ஹைப்போதலாமஸ். லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது. நமக்கு சோகமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, அழுக வர்றது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது வந்து லிம்பிக் சிஸ்டம். ஸோ ஹைப்போதலாமஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த லிம்பிக் சிஸ்டம். ஸோ அதனால இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் தட் திங். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம it regulates the synthesis and secretion of pituitary hormones. இப்பதான் நான் பார்த்தோம். ஸோ ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கிறதா pituitary gland. ஹைப்போதலாமஸ் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து pituitary gland போகும். அதுக்கு தகுந்த மாதிரி pituitary ஹார்மோன்ஸை pituitary gland வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹைப்போதலாமஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நாம pituitary gland பார்க்கலாம். ஸோ pituitary gland is located in a bony cavity called sella turcica and it is attached to the hypothalamus by a stalk. ஸோ ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாண்ட் தான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைட்ல இருக்க பிக்சரை பாருங்க. இதுதான் வந்து ஹைப்போதலாமஸ். ஓகே, இதுதான் வந்து ஹைப்போதலாமஸ். தென் இந்த பல்ப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிட்யூட்டரி. ஸோ இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரீஜன் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் பிட்யூட்டரி ஸ்டாக். ஸ்டாக்னா ஒரு கொம்பு, ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ பிட்யூட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா டு க்ரோ அண்டர், கீழே வளர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால பிட்யூட்டரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கல்லுல சென்டர்ல இந்த ரெட் கலர்ல ஒரு ரீஜனை மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா, திஸ் ரீஜன். ஸோ இந்த இடத்த நம்ம என்ன சொல்றோம்னா வந்து செல்லா டுர்சிகா அப்படின்னு சொல்றோம். ஓகே, செல்லா டுர்சிகா. ஸோ இந்த ரீஜன்ல தான் வந்து எக்ஸாக்ட்லி லொகேஷன் ஆஃப் தி பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்டை நம்மளுடைய போன்ல, ஸ்கல் போன்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல தான் இப்படிதான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அ ஓவாய்டு ஷேப் கிளாண்ட். நம்ம ஏற்கனவே ஹைப்போதலாமஸோட ஷேப் என்னன்னு பார்த்தோம். ஹைப்போதலாமஸ் வந்து கோன் ஷேப்ல இருக்கும். இது வந்து ஓவாய்டு ஷேப்ல வந்து இப்படி இருக்கும். and 1 centimeter in diameter, சின்னதா இருக்கும். ஒரு 0.5 கிராம் தான் வெயிட் இருக்கும். 0.5 கிராம் தான் வெயிட் இருக்கும். ஆனா உடம்புல இருக்கக்கூடிய பல ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உடைய அனாட்டமியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவனமா பாருங்க. The pituitary gland is anatomically divided into glandular adenohypophysis and neural hypophysis. See, இது வந்து ஹைப்போதலாமஸ். ஓகே, இது வந்து ஹைப்போதலாமஸ். ரைட். ஸோ ஹைப்போதலாமஸும் பிட்யூட்டரி, இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த ரீஜன் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த தண்டு பகுதி பிட்யூட்டரி ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இந்த பிட்யூட்டரிய நம்ம ரெண்டு ரீஜனா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா வந்து adenohypophysis. இந்த சைட்ல இருக்கிறது, அதாவது anterior pituitary is called adenohypophysis. Okay. Posterior pituitary is called neurohypophysis. Neurohypophysis. Right. So adenohypophysis ல என்ன நடக்குதுன்னா, ஹைப்போதலாமஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ்
ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நியூரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் எங்க வந்து விழுது? anterior pituitary-ல இருக்கக்கூடிய blood vesselsல வந்து கலக்குது. Okay, so that is called adenohypophysis. Whereas posterior pituitary-ல hypothalamus-ல இருந்து அந்த நியூரான்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் டைரக்டா posterior pituitary-உடைய region-ல வந்து விழுந்துடுது. direct control. So this is neurohypophysis. So anterior side வந்து endocrine control ஆகுது, posterior side வந்து neuronal control இருக்கு. Right. So இந்த pituitary gland நம்ம வந்து பிரிக்கிறோம், செக்மெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து anterior pituitary, இன்னொன்னு வந்து posterior pituitary. anteriorனா என்னது? முன்பக்கமா இருக்கிறது, posteriorனா பின்பக்கமா இருக்கிறது. ஓகே, சோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த green கலர்ல இருக்கு இல்லையா? சோ இந்த green கலர்ல இருக்கிறது வந்து anterior pituitary. This region is called anterior pituitary. So இத நம்ம pars distalis அப்படின்னு சொல்றோம். pars distalis. Okay. Then நடுவுல இந்த பக்கம் இருக்கு இல்லையா? blue கலர்ல this region இது பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸ்ல இந்த ரீஜன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, இதோட பேர் வந்து pars intermedia. நடுவுல இருக்கிறதுனால இன்டர்மீடியான்னு பேர் வச்சிருக்கோம். இது ரொம்ப சின்னதா இந்த anterior pituitary-யோட சேர்ந்து merge ஆயிருக்கும். சோ அதனாலதான் நம்ம pars distalis-ஐயும் intermediaவையும் சேர்த்து anterior pituitary-ன்னு சொல்லுவோம். ஓகே, posterior pituitary பாத்தீங்கன்னா இது பெருசான ஒரு ரீஜன் தான், பின்பக்கமா இருக்கும். சோ இத பேர் வந்து pars nervosa அப்படின்னு சொல்றோம். pars nervosa. So pars distalis first one, pars intermedia நடுவுல இருக்கிறது, pars nervosa அப்படின்றது பின்னாடி இருக்கிறது. இதுல ஹியூமன்ஸ்ல இன்டர்மீடியா அப்படின்றது டிஸ்டாலிஸோட சேர்ந்து merge ஆயிருக்கும். அதனால இது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம anterior pituitary-ல சொல்றோம். whereas posterior pituitary அப்படின்றது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். ஓகே, சோ இந்த anterior pituitary-ல என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா growth hormone, prolactin, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, luteinizing hormone, follicle stimulating hormone. So இந்த 6 ஹார்மோனையும் எது ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய anterior pituitary ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, anterior pituitary ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்கிறது யாரு? ஹைப்போதலாமஸ் வந்து இதுக்கு சிக்னல் கொடுத்தாங்கன்னா anterior pituitary இதை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட். ஒரே ஒரு ஹார்மோனை நடுவுல இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியா ப்ரொடியூஸ் பண்ணும். that is called melanocyte stimulating hormone. Okay, right. Then posterior pituitary அதனுடைய ஹார்மோன்ஸ் என்ன? ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், ஒன்னு oxytocin, இன்னொன்னு vasopressin. சோ இது ரெண்டத்தையுமே பண்றது வந்து posterior pituitary. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த anterior pituitary இருக்குல்ல, இந்த வந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து சிக்னல்ல வந்த பிறகு இந்த ஹார்மோனை இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்க இன்டர்மீடியேட்லயுமே வந்து இந்த ஹார்மோனை சிக்னல் கிடைச்ச பிறகு, ஹைப்போதலாமஸ்ல இருந்து சிக்னல் கிடைச்ச பிறகு இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷன் செய்யறது யாருன்னா anterior pituitary, இங்க இருக்கக்கூடிய செல்ஸ். whereas posterior pituitary-ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. அதாவது ஆக்சிடோசினோ வாசோப்ரெசினோ ப்ரொடியூஸ் பண்றது ஹைப்போதலாமஸ். மேஜரா இது ரெண்டுத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்றது யாரு? ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய நியூரோ செக்ரிட்டரி செல்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, இதுதான் வந்து நியூரோனல் செல்ஸ். இந்த செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதை? ஆக்சிடோசினையும் வாசோப்ரெசினையும். சோ எப்போ தேவையோ அப்போ ரிலீஸ் பண்ணு அப்படின்ற சிக்னலை மறுபடியும் இந்த நியூரான் வழியா கிடைச்ச உடனே posterior pituitary இந்த ரெண்டு ஹார்மோனையும் பிளட்ல ரிலீஸ் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட்? சோ oxytocin and vasopressin, they are not produced by the pituitary, they are stored by the pituitary and they are released by the pituitary gland. Actually அதை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? ஹைப்போதலாமஸ். ஓகே, சோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த ரீஜன் எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? இது வந்து நியூரான்ஸ் உடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சோ இதான் வந்து anatomy of the pituitary gland.
ஓகே, இப்போ பிட்யூட்டரி கிளாண்டுடைய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ரெண்டா டிவைட் பண்றோம், ஆன்டீரியர் லோப் அண்ட் போஸ்டீரியர் லோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டீரியர் லோப் வந்து மொத்தம் 6 ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. ஸோ இந்த 6 ஹார்மோன்ஸையும் ஆன்டீரியர் லோப்ல இருக்கக்கூடிய எந்த ரீஜியன், பார்ஸ் டிஸ்டாலிஸ் அப்படின்ற ரீஜன் வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகே, அண்ட் ஆன்டீரியர் லோப்ல இன்னொரு ரீஜன் இருக்கு, பார்ஸ் இன்டர்மிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீஜன் செக்ரீட் பண்றது என்னது, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ரைட், போஸ்டீரியர் லோப் என்ன செக்ரீட் பண்ணுது, அது வந்து ஸ்டோர் அண்ட் ரிலீசஸ் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் growth ஹார்மோன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஹார்மோன்ஸ்க்குமே வந்து வேற வேற ஆல்டர்னேட் நேம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ growth ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன், இல்லைன்னா சொமாட்டோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவோம். சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன், growth ஹார்மோன் இது எல்லாமே வந்து சேம் தான். ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து அப்படியே வளர்ந்து அடல்ட்டா மாறணும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், growth of an individual, இது செய்யறது வந்து growth ஹார்மோன் தான். So it promotes the growth of all the tissues and metabolic processes of the body. So அது என்ன பண்ணுது, it influences the metabolism of carbohydrates, proteins, lipids. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, அது மெட்டபாலிசம், அது வந்து மெட்டபாலைஸ் ஆகி செல்ஸ்க்கு வந்து எனர்ஜியா போகணும். ஸோ அது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மெட்டபாலிசம் ஃபாஸ்டா டைஜஷன் ஆகி ஃபாஸ்டா வந்து செல்ஸ்க்கெல்லாம் போய் சேர்றது, அப்பதான் வந்து வளர்ச்சி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதெல்லாமே செய்யறது வந்து growth ஹார்மோன். It also increases the rate of protein biosynthesis in the cells. ஸோ மசில் எல்லாம் நல்லா வளரும் இல்லையா, அடல்ட்டு குழந்தையிலேருந்து அடல்ட்டா மாறும்போது. ஸோ அந்த மாதிரி ஸோ ப்ரோட்டீன் பயோசிந்தசிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து growth ஹார்மோன் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஓகே, இட் ஆல்சோ ஸ்டிமுலேட் chondrogenesis, அதாவது cartilageous formation and osteogenesis, bone formations, bones, cartilage formation இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம மினரல்ஸ் உடைய நியூட்ரிஷன்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான மினரல்ஸை வந்து பாடி ரீட்டைன் பண்றதுக்குமே வந்து growth ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்க. ஸோ growth ஹார்மோன் இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து இட் டிக்ரீஸ் தி ஃபேட் டெபாசிஷன் இன் தி அடிப்போஸ் டிஷ்யூ. நம்ம உடல்ல வந்து தேவை இல்லாத சமயத்துல நம்ம சாப்பிடுற எனர்ஜி, அந்த ஃபுட் என்ன ஆகும், எக்ஸஸ் ஃபுட் வந்து ஃபேட்டா வந்து ஃபேட் செல்ஸ்ல டெபாசிட் ஆகும் இல்லையா, அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் நடக்காது, ஏன்னா growth ஹார்மோன் வந்து அதை தடுக்கும். வயசாக growth ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அவங்க வந்து கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கும், கொழுப்பு அங்கங்க தேங்கி நிற்கும், தொப்பை வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனால் குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்காது இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் சேர்த்து வைக்கிறத வந்து growth ஹார்மோன் வந்து குறைக்கும். வேறஸ் போன்ஸ் உடைய வளர்ச்சிக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போன் வந்து வளர்ச்சிக்கு, மசில் உடைய மசில் மாஸ் வளரத்துக்கு இது எல்லாமே வந்து growth ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம லிவர்ல பாத்தீங்கன்னா வந்து இன்சுலின் லைக் growth ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இன்சுலின் அப்படின்றது என்னது, நம்ம பாடியில நம்ம இப்போ சுகர் குளுக்கோஸ் சாப்பிட்டோம்னா, இனிப்பா ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த குளுக்கோஸ் சுகர்ஸ் எல்லாமே வந்து செல் எடுக்கணும்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தேவை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்சுலின் ஹார்மோன் மாதிரி இன்னொரு ஹார்மோன் வந்து இன்சுலின் லைக் growth ஃபேக்டர். ஸோ அது வந்து லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனுடைய ப்ரொடக்ஷனுக்கு growth ஹார்மோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு. ரைட், ஸோ அதனாலதான் வந்து இந்த குழந்தைங்கள் எல்லாம் அப்படியே நல்ல ஃபாஸ்ட் growth இந்த சின்ன வயசுல எல்லாமே வந்து இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் growth ஹார்மோன். ஓகே, ஸோ இந்த growth ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரேட் ஆனா என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் டு ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் gigantism. What is gigantism? Hyper secretion of growth hormone. ஸோ சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு தேவையான அளவு தான் growth ஹார்மோன் இருக்கும். ஓகே, அதிகமா அளவு வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் growth ஹார்மோனை செக்ரீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் gigantism. ஸோ அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப டாலா வளர்ந்துருவாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பாருங்க 8 feet 1 inch எவ்வளவு ஹைட்டா இருக்காரு இல்லையா. ஸோ அதுதான் அந்த ப்ராப்ளம். இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்களை விட இவங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் gigantism. வேற சிலருக்கு இந்த growth ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், தேவையை விட கம்மியா இருக்கும். ஸோ அப்போ என்ன பிரச்சனை வரும்னா dwarfism, ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அதே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா வந்து குள்ளமா இருப்பாங்க. ஸோ 2 feet தான் இருக்காரு, 2.5 தான் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப குள்ளமா இருக்காங்க. growth ஹார்மோன் அதிகமா இருந்துச்சுன்னா gigantism,
கம்மியா இருந்துச்சுன்னா டுவார்ஃபிசம் அப்படின்ற கண்டிஷன் வரும். இது வந்து குழந்தைங்களுக்கு. Whereas adult வளர வளர ஒரு 30-35 வயசுல நம்மளுடைய growth வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லையா? அப்ப growth ஹார்மோனுடைய லெவலுமே வந்து குறையும். சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த மிடில் ஏஜ் பீப்புள் 40-45 வயசுல growth ஹார்மோன் வந்து திடீர்னு அதிக அளவுல செக்ரீட் ஆகும். நார்மலா மத்தவங்களுக்குலாம் அப்படி நடக்காது. சோ அதிக அளவு செக்ரீட் ஆகும். அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கண்டிஷனோட பேர் என்னன்னா அக்ரோமெகாலி. அக்ரோமெகாலி they occur in middle age adult. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜைஜான்டிசம், டுவார்ஃபிசம் இது ரெண்டும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். growth ஹார்மோன் அதிகமாகவும் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா. வேறஸ் அக்ரோமெகாலி அப்படின்றது இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து நார்மலா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு 35-40 வயசுல அடல்ட்டா இருக்கும் போது growth ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகும். ஸோ அந்த சமயத்துல அவங்களுடைய உடலுடைய வளர்ச்சி வந்து திடீர்னு ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசாயிடும், கையெல்லாம் பெருசாயிடும், காலெல்லாம் ரொம்ப பெருசா தடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ப்ராமினன்ட் சின் ஜா இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல குண்டு குண்டா இருக்கும். ஓகே, ஸோ லார்ஜ் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ இந்த வந்து கண்ட்ரோல் பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா வந்து இட் லீட்ஸ் டு சீரியஸ் காம்ப்ளிகேஷன் லைக் ப்ரீமெச்சூர் டெத். நார்மலா இவருடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அக்ரோமெகாலி இருந்துச்சுன்னா அவர் வந்து ரொம்ப சீக்கிரமா இறந்துருவார். ஓவர் growth ஃபாஸ்டா ப்ரீமெச்சூரா அவருக்கு growth நடக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. திடீர்னு தான் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இது நடக்குது. வெரஸ் பிசிக்கலா வந்து அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் போதே அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஹார்மோன் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பிட்யூட்டரியில இருந்து இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சரியா? ஸோ திஸ் டிசீஸ் இஸ் ஹார்ட் டு டயக்னோஸ் இன் த ஏர்லி ஸ்டேஜஸ் அண்ட் ஆஃபன் கோஸ் அன்டிடெக்டட். நிறைய வருஷம் வந்து தெரியவே தெரியாது. ஓகே, அப்புறமா தான் வந்து ப்ராமினெண்டா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் அக்ரோமெகாலி. செகண்ட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை த பிட்யூட்டரி கிளாண்ட் பாத்தீங்கன்னா வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இதோட இன்னொரு பேர் வந்து தைரோட்ரோபின். தைரோட்ரோபின். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிளைகோ புரோட்டீன், சுகர் பிளஸ் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ த தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் த சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் தி தைராய்ட் ஹார்மோன் ஃப்ரம் தி தைராய்ட் கிளாண்ட். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்க. ஸோ ஹைப்போதலாமஸ் இருக்கு. ஹைப்போதலாமஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் TRH அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பெண் நல்லா எழுதல, ஐம் சாரி ஃபார் தட். ஸோ தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன் போய் ஆன்டீரியர் பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அப்படி ஸ்டிமுலேட் ஆன பிறகு ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்ன பண்ணும், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ஹார்மோன் போய் எந்த ஆர்கனை டார்கெட் பண்ணும், தைராய்ட் கிளாண்ட் இங்க இருக்கும் இல்லையா நமக்கு தைராய்ட் கிளாண்ட். ஸோ தைராய்ட் கிளாண்டை போய் டார்கெட் பண்ணும். ஓகே, தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போய் தைராய்ட் கிளாண்டை டார்கெட் பண்ணும். ஸோ உடனே தைராய்ட் கிளாண்ட் வந்து தைராய்ட் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ரெண்டு ஹார்மோன் தைராய்ட் ஹார்மோன் T3 and T4. T3 அப்படின்றது த்ரை அயோடோ தைரோனின், T4 அப்படின்றது தைராக்சின். இது ரெண்டுமே வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ அதை யார் ரிலீஸ் பண்றது, தைராய்ட் கிளாண்ட். ஸோ அது வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை செய்யும். ஓகே, சப்போஸ் உடம்புல வந்து தைராய்ட் கிளாண்ட் அளவுக்கு அதிகமா தைராய்ட் கிளாண்ட் வந்து அளவுக்கு அதிகமா தைராய்ட் ஹார்மோனை செக்ரேட் பண்ணாலும் அது பிரச்சனை தான். ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஸோ தேவைக்கு அதிகமா செக்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பிளட்ல வந்து நிறைய தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிளட்ல நிறைய தைராய்டு ஹார்மோன் இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ண உடனே இந்த தைராய்டு ஹார்மோனே என்ன பண்ணோம்னா போய் பிட்யூட்டரி கிளாண்டையும் போய் கண்ட்ரோல் பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். அண்ட் ஹைப்போதலாமஸையும் போய் பிளாக் பண்ணிடும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து உடம்புல அதிகமான தைராய்டு ஹார்மோன் வந்துடுச்சுன்னா, தைராய்டு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா, ஹைப்பர் தைராய்டிசம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸை என்ன பண்ணும்னா தன்னை யாரு ப்ரொடக்ஷன் பண்ண சொன்னாங்களோ அவங்களே போய் கண்ட்ரோல் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்ல வந்து தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனே என்ன பண்ணோம்னா யாரு போய் கண்ட்ரோல் பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போய் சிக்னல் கொடுக்கும். பிளட்ல இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்ட் போய் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல் கொடுக்கும், ப்ளீஸ் நீ தைராய்டு கிளாண்ட போய் செக்ரேட் பண்ணுன்னு சொல்லி நீ சொல்லாத. என்ன ஹார்மோனை சொல்லும் அது, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தானே பிட்யூட்டரி செக்ரேட் பண்ணுது. இந்த ஹார்மோனை நீ ரிலீஸ் பண்ணாத, ஏன்னா பிளட்ல அதிகமா தைராய்டு ஆல்ரெடி இருக்கு.
போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்மோனே போய் பிட்யூட்டரியை போய் ஸ்டாப் பண்ணும். அண்ட் பிட்யூட்டரி என்ன பண்ணும், இந்த ஹார்மோனே வந்து சிக்னல் கொடுத்துச்சு. அப்போ ஹைப்போதலாமஸ் நீ தானே என்ன வந்து தைராய்டை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஆர்ஹெச் கொடுத்த, ப்ளீஸ் இந்த ஹார்மோனை நீ எனக்கு ரிலீஸ் பண்ணாத. ஓகே, ஏன்னா பிளட்ல அதிகமா தைராய்டு ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிட்யூட்டரி என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸ்க்கு போய் சிக்னல் கொடுக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சோ எந்த ஹார்மோன் தன்னோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அதே போய் தன்னுடைய ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுதோ, that is called as negative feedback. This is called as negative feedback effect. ஓகே, சோ ஏன் இப்படி நடக்குது, ஏன்னா அதிகமா இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் தானே ப்ரொடக்ஷன். சோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்படி இருக்கு. This is called negative feedback. So one of the example for this is thyroid stimulating hormone. Right. So next hormone பாத்தீங்கன்னா வந்து adrenocorticotropic hormone. Adrenocorticotropic hormone. So இதோட இன்னொரு பேர் வந்து corticotrophin. இது வந்து ஒரு பெப்டைட் ஹார்மோன். ஓகே, it stimulates the adrenal cortex to secrete glucocorticoid and mineralocorticoid. So adrenal cortex எங்க பாருக்கு, நம்ம கிட்னில இங்க மேல இருக்கு வந்து adrenal gland. ஓகே, so adrenal gland, இந்த adrenal glandல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ரெண்டு ஹார்மோன் வந்து glucocorticoid, mineralocorticoid. இது ரிலீஸ் ஆகணும்னா இதை ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி தைராய்டு ஹார்மோன் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேரு தான் adrenocorticotropic hormone, ACTH. ஓகே, சோ இதுவும் அப்படிதான். நம்ம வந்து தைராய்டு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சிக்னல் யார் கொடுக்குறா, ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் CRH அப்படின்ற ஒரு ஹார்மோனை பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அனுப்பும். சோ அதை பார்த்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் adrenocorticotropic hormone அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி ரத்தத்துல கலந்துரும். சோ அந்த ஹார்மோன் அட்ரினல் கார்டெக்ஸ்ல போகும். போனோன்னு அட்ரினல் கார்டெக்ஸ் glucocorticoid and mineralocorticoid அப்படின்ற ரெண்டு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். சோ பிளட்ல அதிகமா இந்த ஹார்மோன்ஸ் வந்தோடனே மறுபடியும் இது நெகட்டிவ் ஃபீட்பேக் எஃபெக்ட் பண்ணும். அதாவது அதிகமான அளவு glucocorticoidோ mineralocorticoidோ பிளட்ல இருந்துச்சுன்னா உடனே இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிட்ட போய் எனக்கு சிக்னல் அனுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஹிபிட் பண்ணும். உடனே பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸ்க்கு நீயும் எனக்கு சிக்னல் அனுப்பாதுன்னு சொல்லிட்டு இன்ஹிபிட் பண்ணும். சோ இதோட பேர் என்னது, this is called as negative feedback mechanism. Okay, right. So this adrenocorticotropic hormone stimulates melanin synthesis in the melanocytes. Melanocytesல melanin synthesis பண்ணும். Induces the release of fatty acids from the adipose tissue and stimulates insulin secretion. இதெல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் உடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ லியூட்டினைசிங் ஹார்மோனும் ஒரு பிட்யூட்டரி ஹார்மோன் தான். இதனுடைய இன்னொரு பேர் வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ICSH. இதுவுமே ஒரு கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் ரெண்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆகுது. ரெண்டுமே பிட்யூட்டரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம கொனாடோட்ரோபின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது கொனாட்ஸ், இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அந்த கொனாட்ஸ் அதுல போய் இது வேலையை செய்யும். ஸோ அதனால ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் ஆர் டுகெதர் கால்ட் அஸ் கொனாடோட்ரோபின்ஸ். இந்த கொனாடோட்ரோபின் இதெல்லாமே வந்து சின்ன வயசுல ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ஒரு 13 வயசுல 14 வயசுல பியூபர்ட்டி, மேல் அண்ட் ஃபீமேல், பெண் குழந்தை ஆண் குழந்தை வந்து வயசுக்கு வருவாங்களே, ஸோ அந்த சமயத்துல அவங்க வந்து அடல்ட்டா மாறும்போது தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேஷன் செய்யும். அப்போதான் அதோடைய வேலைகளை அது செய்யும். ஓகே, ஸோ த செக்ரேஷன் ஆஃப் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி டியூரிங் த ப்ரீபியூபர்டல் பீரியட். அதாவது இப்போ 13-14 இயர்ஸ்ல பியூபர்ட்டி நடக்குதுன்னா ஒரு 12 இயர்ஸ்ல வந்து அது செக்ரேட் ஆகி அதோடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும். ரைட். இப்போ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இந்த ஹார்மோனியம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி இன்டியூஸ் பண்றது யாரு, அகெயின் ஹைப்போதலாமஸ். ரைட். சோ ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரிக்கு கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதை பார்த்துட்டு பிட்யூட்டரி லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. ஓகே, இந்த லியூட்டினைசிங் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது போய் ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஓவரியில போய் அதோடைய வேலைகளை செய்யும். ஸோ இந்த ஓவரியில பாத்தீங்கன்னா இட் இன்டியூசஸ் த ஓவிலேஷன் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ். கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து அப்படியே மெச்சூர் ஆகி வெடிச்சு இதுதான் என்னவா வரும்னா வந்து ஓவம் எக்கா வெளியில வரும். சோ அந்த மெச்சூரேஷன் ஓவரியில அது எல்லாமே நடக்கிறதுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து முக்கியமானது. ஓகே, சோ ஃபீமேல்ல வந்து இது வேலை செய்யும். அதுவே மேலா இருந்துச்சுன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சோ பிட்யூட்டரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அது நேரா எங்க போய் இது பண்ணோம்னா ஃபாலிக்கல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த டெஸ்டிஸ் மேலுடைய டெஸ்டிஸ் பகுதியில இருக்கு. இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த டெஸ்டிஸ் பகுதியில வந்தோடனே ஆண்ட்ரோஜன் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அலாங் வித் தி ஆண்ட்ரோஜன் இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து மேல்ல செய்யும். ஸோ இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் உடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு செய்யறது தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஸோ ஃபார் பிட்யூட்டரி கிளாண்ட் உடைய ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது பார்ஸ் டிஸ்டாலிஸ் உடைய ஹார்மோன்ஸ் தான் பார்த்தோம். நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பாஸ் இன்டர்மீடியாலிஸ் அது செக்ரேட் பண்ண ஒரே ஒரு ஹார்மோன் என்னன்னு சொன்னோம், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH இல்லையா. சோ இத வந்து பாஸ் இன்டர்மீடியாலிஸ் செக்ரேட் பண்ணும். சோ the melanocyte secreting hormone, so the melanocyte stimulating hormone they act on the melanocytes. What are melanocytes? They are melanin containing cells. So நம்ம ஸ்கின்ல இந்த மெலனின் செல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து இந்த பிரவுன் பிளாக் பிக்மெண்டேஷனுக்கு காரணம். அண்ட் நம்மளுடைய முடியில இந்த மெலனின் செல்ஸ் இருக்கும். ஓகேவா, சோ அந்த கலருக்கு இது காரணம். இட் ரெகுலேட்ஸ் த பிக்மெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் ஹேர். ஓகே, சோ இந்த ஹார்மோன்ல மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கம்மியா ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகும், மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ப்ராப்ளம் வரும். அதுதான் நம்ம விட்டில்கோ அப்படின்னு சொல்லுவோம். வெண்படலம் வெண் குஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. விட்டில்கோ இல்லைன்னா லியூகோடெர்மா. ஸோ நார்மலா அவங்களுடைய இந்த பிரவுன் கலர் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து அங்கங்க வெள்ளை வெள்ளையாயிடும். ஏன்னா அந்த இடத்துல மெலனோசைட்ஸ் பேச்சஸா அங்கங்க ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளால கண்டே பிடிக்க முடியல. சரியா, ஸோ இது வந்து the pars intermedialis ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹார்மோன். நெக்ஸ்ட் pars distalis ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஹார்மோன், ஒன்னு வந்து ஆக்சிடோசின், இன்னொன்னு வாசோப்ரெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடோசின். வாட் இஸ் ஆக்சிடோசின்? Oxytocin is a peptide hormone which act on the smooth muscles of our body and stimulate their contraction. So முக்கியமா ஆக்சிடோசின் எங்க ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ஃபார் த சைல்டு பர்த். ஸோ ஒரு அம்மா ஃபுல் டேர்ம் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை வெளியில வரணும்னா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய மேஜர் ஹார்மோன் என்னது, ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் என்ன பண்ணோம்னா போய் அவங்களுடைய யுட்ரஸ் இருக்கு இல்லையா, யுட்ரஸ்குள்ள வந்து பேபி இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த யுட்ரஸ் மசில்ஸை போய் இந்த ஹார்மோன் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணும், அப்படியே கசக்கி கசக்கி பிழிகிற மாதிரி கான்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ அந்த அழுத்தத்துல இந்த பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வரும். நார்மல் டெலிவரி நடக்கும். நார்மல் டெலிவரி நடக்காத லேடிஸ்க்குமே என்ன பண்ணுவாங்க, நார்மல் டெலிவரியை இன்டியூஸ் பண்றதுக்காக ஆக்சிடோசின் ஹார்மோனை இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க. Okay, so oxytocin is a delivery hormone for the quick birth. So in female, it stimulates vigorous contraction of the uterus at the time of the childbirth. So ஒன்னு குழந்தை பிறக்கும் போது ஆக்சிடோசின் வேலை செய்யுது. இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து குழந்தை பிறந்த பிறகு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பிரெஸ்ட்ல போய் அந்த பிரெஸ்ட் அந்த மசில்ஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அங்க ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, மேமரி கிளான்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பிரெஸ்ட் மில்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணி வெளியில அந்த குழந்தைக்கு குடிக்கிறதுக்காக தள்ளுறது. ஸோ அந்த வேலையை செய்யறதுமே வந்து ஆக்சிடோசின். மில்க் இஜெக்ஷன் ஃப்ரம் தி மேமரி கிளாண்ட். ஓகே, ஸோ ஆக்சிடோசின் இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ல வரும். பாசிட்டிவ் நம்ம ஆல்ரெடி வந்து தைராய்டு எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன் வந்து அதோடைய ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடும். வெரஸ் இந்த ஆக்சிடோசின் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல வரும். அதாவது இப்போ இந்த யுட்ரஸ்ல வந்து இந்த ஹார்மோன் என்ன பண்ணும், போய் கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பேபியோட தலை இறங்கி கீழே வரும். ஸோ தலை கீழே இறங்கி வந்த பிறகு இங்க இருக்கிற மசில் திருப்பி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். உடனே இங்க இருக்கக்கூடிய சிக்னல் வந்து பிரெயின்ல போகும். மறுபடியும் பிட்யூட்டரி என்ன பண்ணும், ஆக்சிடோசினை அதிகமா செக்ரீட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பேபியோட தலை கீழே இறங்கிடும், இன்னும் கொஞ்சம் ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் சிக்னல் வந்து பிட்யூட்டரி போகும். இப்படி
சிக்னல்ஸ் கிடைக்க ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரேட் ஆகும். அப்பதான் வந்து ஃபாஸ்டா பேபி வந்து டெலிவரி ஆகும். அதே போலதான் மில்க் செக்ரீஷனும். குழந்தை பால் குடிக்க அந்த அம்மாவுடைய பிரெயின்ல பியூட்டிட்டரி ஹார்மோன் வந்து செக்ரேட் அப் பண்ணும். எதை? ஆக்சிடோசின். இன்னும் கொஞ்சம் பால் செக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து மில்க் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணி பாலை ரிலீஸ் பண்ணும். ஸோ குழந்தை பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ற வரைக்கும் அதோடைய செக்ரீஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இந்த பிக்சரை பார்க்கலாம் நம்ம. இங்க பாருங்க. ஸோ அகெயின் ஆக்சிடோசின் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? டைரக்டா நியூரோனல் சிக்னலை கொடுக்குது. ஓகே, போஸ்டீரியர் பிட்யூட்டரி தானே இது. டைரக்டா நியூரோனல் சிக்னல்ஸ் வந்து எங்க கொடுக்குது? போஸ்டீரியர் பிட்யூட்டரி கொடுக்குது. ஸோ ஆக்சிடோசின் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சிடோசின் நேரா அந்த அம்மாவுடைய இந்த வெஜைனா இருக்குல்ல, அந்த பேபி இருக்கக்கூடிய இந்த யூட்ரஸ், இங்க போய் கான்ட்ராக்ஷனை பண்ணி பேபியோட டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பேபி வந்து வெளியில வந்த பிறகு அதோடைய மேமரி கிளான்ஸ்ல போய் ஸ்குவீஸ் பண்ணி பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ரைட். ஸோ த செகண்ட் ஹார்மோன் வந்து வாசோப்ரெசின். வாட் இஸ் வாசோப்ரெசின்? வாசோப்ரெசின்க்கு இன்னொரு பேர் வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஆர் ADH, வெரி இம்பார்ட்டன்ட். இதோடைய அதர் பேர். ஸோ வாசோப்ரெசின் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த ஹார்மோன் எங்க போய் வேலை செய்யும்னா கிட்னில போய் வேலை செய்யும். எங்க போய் வேலை செய்யும்? கிட்னில போய் வேலை செய்யும். சி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தண்ணி குடிக்கவே இல்லப்பா, தண்ணி குடிக்கவே இல்லை. இப்போ வந்து குளிர்காலம் வச்சுக்கோங்க, நல்ல விண்டர்ல நமக்கு தண்ணி வந்து தாகமே எடுக்காது இல்லையா? ஸோ தண்ணி குடிக்கவே இல்லை. அப்போ யூரின் அவுட் புட்டும் நமக்கு கம்மியா இருக்கும் இல்லையா? அது எப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த வாசோப்ரெசின் ஹார்மோன் தான். ஸோ இப்போ ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுதுன்னா டிடெக்ட்ஸ் டூ லிட்டில் வாட்டர் இன் த பிளட். பிளட்ல தண்ணியோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் கண்டுபிடிக்குது. ஸோ உடனே ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு, ஓகே, பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இந்த வாசோப்ரெசின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை செக்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நியூரோனல் வழியா சிக்னல் கொடுத்துரும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் உடனே அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி பிளட்ல அனுப்பும். அனுப்பிச்சோன்னா இந்த ஹார்மோன் நேரா எங்க போகும்? கிட்னில போகும். ஸோ கிட்னில போயிட்டு இட் மெயின்டைன்ஸ் தி பிளட் வாட்டர் லெவல். ஏன் கிட்னில போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ கிட்னி தான் நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் யூரின் வழியா வெளியேற்றுது இல்லையா? ஸோ அப்படி வெளியேற்றும் போது கடைசி சொட்டுல வரைக்கும் தேவையான வாட்டரை ரீடென்ஷன் பண்ணிக்கும் கிட்னி. எங்க நடக்கும் அப்படின்னா வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் எங்க நடக்கும்? இந்த கலெக்டிங் டக்ட்ஸ். கிட்னியுடைய இந்த நெஃப்ரான்ஸ் உடைய இந்த கலெக்டிங் டக்ட்ஸ், ஓகே, கலெக்டிங் டக்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும் நெஃப்ரான்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ல. கடைசியா ரிலீஸ் ஆகும் போது இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தேவையான வாட்டர் எல்லாம் பாடி வந்து திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். இல்லைன்னா அந்த வாட்டர்லாம் வேஸ்டா யூரின்ல தானே போயிடும், உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால அப்போ என்ன பண்ணும்? இந்த ஹார்மோன்ஸை பார்த்த பிறகு ஓகே பிளட்ல வந்து தண்ணி கம்மியா இருக்கு, ஸோ அப்போ கிட்னி வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த நெஃப்ரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் வந்து நிறைய வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். ஸோ அப்போ நாம வெளியேற்றக்கூடிய அந்த யூரின்ல பாத்தீங்கன்னா வந்து வாட்டருடைய லெவல் கம்மியா இருக்கும், யூரின் வந்து திக்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ it acts mainly on the kidney and stimulate the reabsorption of the water and electrolytes by the distal tubules, thereby reduces loss of water through diuresis. Diuresis na water வந்து யூரின் வழியா போற அந்த ப்ராசஸ் தான் நம்ம diuresisனு சொல்றோம். அதை ஸ்டாப் பண்றதுனால இந்த ஹார்மோனுடைய பேரு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் வாசோப்ரெசின். ஸோ இந்த வாசோப்ரெசின் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சி நார்மலா பாருங்க, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஓகே இந்த ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்ல செக்ரேட் ஆகுது, அது வந்து கிட்னி மேல ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து வாட்டர் லெவல் பிளட்ல கம்மியா இருக்கணும்னா யூரின்ல போற வாட்டரை வந்து அதை ரீஅப்சார்ப் பண்ணிக்கிட்டு யூரின் வந்து அவங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடா திக்கா இருக்கும். வேறஸ் இந்த ஹார்மோன் சில பேருக்கு சரியா ப்ரொடக்ஷன் ஆகாது.
ஏன்னா பிட்யூட்டரி வந்து போதுமான அளவு இந்த வாசோபிரசின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை செக்ரேட் பண்ணாது. அதனால இந்த ஹார்மோன் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகாது. அதனால அந்த ஹார்மோனோட இஃபெக்ட் வந்து கிட்னில இருக்காது. ஸோ பிளட்ல வாட்டருடைய லெவல் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சாலும் பிட்யூட்டரி அந்த ஹார்மோனால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா செக்ரேஷன் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய வாட்டர் கிட்னில யூரின் வழியா ரிலீஸ் ஆகிடும். ஸோ அவங்களோட யூரின் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் வேஸ்டா யூரின்ல ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேரு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். வாட் இஸ் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்? An impairment affecting the synthesis or the release of antidiuretic hormone result in the diminished ability of the kidney to conserve water, leading to the loss of water and dehydration. ஸோ அவங்கனால வாட்டரை ரீஅப்சர்வ் பண்ண முடியாது அவங்க கிட்னினால. அதனால வேஸ்டா எல்லா வாட்டருமே யூரின்ல வந்துடும். ஸோ தட் கண்டிஷன் வந்து டயாபெட்டிக் இன்சிபிடஸ். எதனால வருது? இந்த ஹார்மோன் வாசோபிரசன் ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப குறையறதுனால வருது. ஓகே ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் பைனியல் கிளாண்ட். ஸோ பைனியல் கிளாண்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கிளாண்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் ஆன் தி டார்சல் சைட் ஆஃப் தி ஃபோர் பிரெயின். முன்மூளை ஃபோர் பிரெயின்ல பின்னாடி பக்கம் இருக்கிறது வந்து பைனியல் கிளாண்ட். ஓகே, இது ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோனுடைய பேரு மெலட்டோனின். ஸோ மெலட்டோனினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தே பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரெகுலேஷன் ஆஃப் 24 hours ரித்தம். அதாவது டே அண்ட் நைட். இப்போ ராத்திரியானா நம்ம தூங்கணும், காலையில சூரியன் வந்தா நம்ம எந்திரிக்கணும், நம்மளுடைய வேலை செய்யணும். இந்த சிஸ்டத்தை யாருப்பா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன். இப்போ பிக் பாஸ்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? பிக் பாஸ்லாம் டைமே தெரியாது இல்லையா? டைமே காமிக்க மாட்டாங்க. ஸோ சூரியன் இருக்கும், நைட் ஆயிடுச்சு, நைட் ஆச்சுன்னா அவங்க டைம் கூட பார்க்காம நைட் ஆனால் அப்படியே தூங்கிடுவாங்க. காலையில சூரியன் வந்தோடனே எந்திரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ராத்திரியானா எப்படி தூக்கம் வருது, காலையிலனா எப்படி வந்து கண்ணு முடிச்சுக்கணும், எப்படி நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தான். ஸோ இது நடக்குது இல்லையா? இதோட பேர் வந்து சர்க்காடியன் ரிதம். What is circadian rhythm? This is a 24-hour cycle of biological activity associated with the natural period of light and darkness. நம்ம உடம்புல நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய மூளை, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைம்ல ஒரு மாதிரி வேலை செய்யும். ஸோ அந்த சன்லைட்டுக்கு அதுக்கு அடாப்ட் பண்ணி நம்மளுடைய பாடி வந்து நேச்சுரலா வேலை செய்யும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம சர்க்கார்டியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 24 hours சைக்கிள். ஸோ அதுல தான் நம்ம தூங்குறது, எந்திக்கிறது, ஸ்லீப் வேக் சைக்கிள், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், பசி, நைட்ல வந்து நமக்கு வந்து டைஜஷன் குறைஞ்சிடும். ஓகே, அப்போ ஏன்னா வந்து லிவர் வந்து அதை வந்து கிளென்சிங் பண்ணும். லிவர் வந்து கிளென்சிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பசி எடுக்காது. ஆனால் டே டைம்ல நான் நல்லா பசிக்கும். ஸோ இது எல்லாமே காரணமே வந்து சர்க்கார்டியன் ரிதம். இதை மெயின்டைன் பண்ற ஹார்மோன் வந்து மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் ஹார்மோனை செக்ரேட் பண்றது என்னது? பைனியல் கிளாண்ட். ஓகே ரைட். ஸோ the pineal gland உடைய வேற functions என்னன்னு பாத்தீங்கன்னா it also regulates the timing of sexual maturation in the gonads. gonads அதாவது sperm ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அது எப்போ மெச்சூர் ஆகணும் அது எல்லாமே ரிலீஸ் பண்ணுது. அண்ட் மெலட்டோனின் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், டிஃபென்ஸ் மெக்கானிசம், இம்யூனிட்டியில, மெட்டபாலிசம்ல, இந்த மாதிரி வேற சில ஃபங்க்ஷன்ஸ்மே வந்து மெலட்டோனின் செய்யுது. ஸோ மெலட்டோனினை ரிலீஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் என்னது? பைனியல் கிளாண்ட். ஓகே, ஸோ இந்த லெக்சர்ல நாம எண்டோக்ரைன் கிளாண்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷனும், ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் அண்ட் பைனியல் கிளாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லெக்சர்ல தைராய்டு அண்ட் அதர் ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.